ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இறுதிப் போட்டியில் வைபவ் சூரியவன்சியின் அதிரடி அந்நியமாகி போனது என்றுதான் சொல்லலாம். அடுத்தடுத்து 2 சதங்களையும் தவறவிட்டிருக்கிறார். 15 வயதில் அவர் பெற்றுக்கொண்ட சாதனைகள் மிகப்பெரிய சாதனைகள். சுப்மன் கில் சதம் அடித்து குஜராத் டைட்டன்ஸை அடுத்த சுற்றுக்கு அழைத்து சென்றார். ஆனால் ஹர்ஷ போக்லே சொல்லியிருந்தார், வைபவ் சூரியவன்சியின் ஸ்டைலில் சுப்மன் கில்லின் துடுப்பாட்டம். இதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு பேச வைத்திருக்கின்றார் இந்த 15 வயது சிறுவன். சுப்மன் கில் இப்பொழுது இந்திய கிரிக்கெட்டின் ஒரு சூப்பர் ஸ்டார், இந்திய அணியின் தலைவர். இவரை சூரியவன்சியின் ஸ்டைலில் நிறைவு செய்திருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேச வைத்திருக்கின்றது சூரியவன்சியின் துடுப்பாட்டம். ராஜஸ்தான் ராயல்ஸ் தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. சூரியவன்சி சார்பில் எதுவும் இல்லை. அந்த சின்ன வயது படியன் 15 வயதில் இன்று நிலைமைக்கு ஏற்றமால் தன்னுடைய துடுப்பாட்டத்தை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் நிதானம் காத்து அதிரடியோடு நிறைவு செய்கின்றார். ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் என்ன செய்தார்கள்? ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக முக்கியமான போட்டியில் ஜெய்ஸ்வால் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழக்கின்றார். துருஜரேல் 7 ஓட்டங்கள், அணியின் தலைவர் ரயான் பராக் 11 ஓட்டங்கள். ஆக வைபவ் சூரியவன்சி 47 பந்துகளில் 96 ஓட்டங்கள், 8 பவுண்டரிகள், 7 சிக்ஸர்கள் அடங்கலாக. அவர் இன்று அடித்து அரைச்சிருந்தான் மெதுவான அரைச்சதுமா. ஏனையவை எல்லாம் அதிரடியாக அமைந்திருக்கின்றன. ஒரு பக்கத்தில் விக்கெட்டுகள் போனால் அவர் என்னதான் செய்வது? இதுதான் நிலைமை. ஆரம்பத்தில் முதல் நான் சொல்லி வருகின்ற விஷயம், பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டால் வெற்றிகளை பெற்றுக் கொள்ள முடியும். இது ஓட்டங்களை பெறுகின்ற மைதானம். இன்றைய தினம் ரபாடா மற்றும் ஜேசன் ஹோல்டர் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். அதன் பின்னர் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் ஆகியோர் வீசிய டாட் பால்ஸ், ஓட்டங்களை வழங்காத பந்துகள் மிக முக்கியமான அமைந்தது. குறிப்பாக ரபாடா மற்றும் ஜேசன் ஹோல்டர் ஆகியோருடைய பந்து வீச்சுகள் 2 பேரும் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். அதுதான் இன்றைய போட்டியின் போக்கை முழுமையாக மாற்றிக்கொண்டது. மறுபுறத்தில் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், என்ன ஒரு துடுப்பாட்டம்! மிக அழகாக நேர்த்தியாக பார்த்து ரசிப்பதற்கு என்றே துடுப்படுத்தாடிய விதமாக இருந்தது. இருவரும் மிக அபாரமாக துடுப்படுத்தாடினார்கள். 167 ஓட்டங்கள், 12.5 ஓவர்களின். தம்பி சாய்தர்ஷன், என்னப்பா ஆச்சு உனக்கு? 2 தரமுமே ஹிட் விக்கெட். கடந்த போட்டியிலும் ஹிட் விக்கெட், இந்த போட்டியிலும் ஹிட் விக்கெட். அதுவும் ஒரே மாதிரியாக பேட் கை நழுவி போய் விக்கெட்டில் வீழ்கின்றது. 4 ஓட்டங்களுக்கு பந்து சென்று விட்டது. ஆனால் கையில் இருந்து ஸ்லிப் ஆகி துடுப்பு பேட் நேரடியாக விக்கெட்டில் போய் விழுந்து ஆட்டமிழந்தார். எனவே அவருடைய ஆட்டமிழப்பு 32 பந்துகளில் 58 ஓட்டங்களை பெற்று தந்தது. சுப்மன் கில் 53 பந்துகளில் 104 ஓட்டங்கள், கேப்டன் இன்னிங்ஸ் ஒன்றை மிக அபாரமாக துடுப்படுத்தாடி நிறைவு செய்து கொண்டார். ஜஃப்ராஜரின் பந்து வீச்சு ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டாலும் இறுதி நேரத்தில் தான் கை கொடுத்து சொல்லலாம். ஆரம்பத்தில் எதுவுமே கை கொடுக்கவில்லை. இதுதான் இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பிரச்சனையாகி போனது. எனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 3வது இடத்தில் இந்த வருட IPL-ஐ நிறைவு செய்து வெளியேறுகின்றார்கள். முதல் 2 இடங்களை பெற்றுக்கொண்ட அணிகள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றன.